கணிதம் பகுதி 1A கடந்த கால வினாக்களின் மீட்டல் பாடத்தொடரில் இன்று நான் பகுதி 1Aயிலே இடம்பெறக்கூடிய திண்மங்களை பற்றி பார்க்க இருக்கின்றேன். இதில் 2 வகையான திண்மங்கள் பொதுவாக இடம்பெறுகின்றன. அதில் ஒன்று உருளை, மற்றது முக்கோண குறுக்குவெட்டுடைய செவ் அரியமாகும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உருளையில் 2 வகை: உருளையின் மேற்பரப்பளவு, உருளையின் கனவளவு என்பவற்றுடன் தொடர்புபட்ட வினாவும், முக்கோண குறுக்குவெட்டுடைய அரியத்தின் கனவளவுடன் தொடர்புபட்ட வினாவும் மாத்திரமே இங்கு இடம்பெறுகின்றது. நாம் பாடத்திற்கு வினாக்களுக்கு செல்வதற்கு முன் திண்மங்களை பற்றி சற்று பார்க்கலாம். அதில் உருளையின் மேற்பரப்பளவை பொறுத்தவரையில் உருளையில் மேல் பகுதியில் ஒரு வட்ட பகுதியும் கீழ்ப்பகுதியில் அதே அளவுள்ள ஒரு வட்ட பகுதியும் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், வட்டத்தினுடைய ஆரை φr வர்க்கம். எனவே மேல் வட்டம் φr வர்க்கம், அடிப்பகுதி கீழ்வட்டம் φr வர்க்கம். அத்தோடு வலைப்பரப்பளவு நாம் இதை பிரிக்கும் பொழுது ஒரு செவ்வக வடிவமாக காணப்படும். இச்செவ்வகத்தின் பரப்பளவை நாம் 2πrh என எழுதி கொள்ளலாம். இதிலிருந்து ஒரு உருளையின் மொத்த மேற்பரப்பளவானது 2 வட்டங்களாகையால் ஒரு வட்டம் φr வர்க்கம், 2 வட்டங்கள் 2πr வர்க்கம் சக 2πrh என எழுதி கொள்ளலாம். இங்கு 2πr வர்க்கம் எனப்படுவது இரு வட்டங்களினதும் பரப்பளவு, 2πrh என்பது வலை மேற்பரப்பளவு எனப்படும். அதே போன்று உருளையின் கனவளவுக்கு ஒரு பொது சமன்பாடு: குறுக்குவெட்டு பரப்பளவு தர உயரம். இங்கு உருளையின் குறுக்குவெட்டானது வட்ட வடிவமாகையால் குறுக்குவெட்டு பரப்பளவு φr வர்க்கம் எனவும், உயரம் h என எடுக்கும் பட்சத்தில் இதன் கனவளவை நாம் φr வர்க்கம் h என எழுதி கொள்ளலாம். இது உருளையின் மேற்பரப்பளவும் கனவளவுக்குமான சமன்பாடு. அடுத்து முக்கோண குறுக்குவெட்டுடைய ஓர் அரியத்தை கருதும் பொழுது அதன் கனவளவுடன் தொடர்புபட்ட வினாவே பகுதி 1Aயில் இடம்பெறும். இதன் கனவளவானது குறுக்குவெட்டு பரப்பளவு தர உயரம் எனும் தொடர்பை பயன்படுத்தி நாம் கண்டுகொள்ளலாம். இது உருளை, அதே போன்று அரியம் போன்ற சீரான குறுக்குவெட்டுடைய திண்மங்களுக்கு இப்பொது சமன்பாட்டினை நாம் பயன்படுத்தலாம். இதில் வினாக்களை பற்றி சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 2016இல் 13வது வினா. வினா: ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் உயரம் 2 சென்டிமீட்டர் ஆகும். ஃபையின் பெருமானம் 22 கீழ் என கொண்டு அதன் வலைப்பரப்பளவை காண்க. மிகவும் ஒரு இலகுவான வினா, ஏனெனில் அனைத்து தரவுகள் ஃபையின் பெருமானம் உட்பட வலைப்பரப்பின் சமன்பாடும் இங்கு தரப்பட்டுள்ளது. 2πrh வலைப்பரப்பின் சமன்பாடு. எனவே நாம் இதில் பிரதியிடும் பொழுது 2 தர ஃபையிற்கு 22 கீழ் 7 தர ஆரை 7 சென்டிமீட்டர், உயரம் 2 என எழுதி சுருக்கிக் கொள்ளலாம். 7ஐயும் வெட்டிவிடலாம். 2ஐ 22ஆல் பெருக்கும் பொழுது 44 தர அதை 2ஆல் பெருக்கும் பொழுது 88 சென்டிமீட்டர் வர்க்கம் என எழுதி கொள்ளலாம். இதே 2016இல் 23வது வினா. ஒரு முக்கோண குறுக்குவெட்டுடைய அரியம் தரப்பட்டு அதன் கனவளவை காண்பது. அரியத்தின் கனவளவிற்கு சமன்பாடு: குறுக்குவெட்டு பரப்பளவு தர நீளம். இங்கு குறுக்குவெட்டு நான் காட்டுகின்ற இது குறுக்குவெட்டு முக்கோண வடிவத்தை கொண்டதாக காணப்படும். எனவே நாம் குறுக்குவெட்டு பரப்பளவு எனும் பொழுது முக்கோணத்தின் பரப்பளவை காண வேண்டும். முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமன்பாடு: அரை தர அடிப்பக்கம் 5 தர
செங்குத்துயரம் 6. இவ்வரியத்தின் நீளம் 7 சென்டிமீட்டர் ஆகும். எனவே குறுக்குவெட்டு பரப்பளவை நீளத்தால் பெருக்கும் பொழுது இதன் கனவளவை கண்டுகொள்ளலாம். நாம் இதனை 2ஐயும் 6ஐயும் இலகுவாக சுருக்கும் பொழுது 6னுள் 2கள் 3 முறை 3×5 15. 15ஐ 7ஆல் பெருக்கும் பொழுது 105 சென்டிமீட்டர் கனம் என்பது இவ்முக்கோண அரியத்தின் கனவளவாகும். 2016 13ஆம் வினா உருளையின் வலை மேற்பரப்பளவுடன் 23வது வினா முக்கோண குறுக்குவெட்டுடைய அரியமாகும். 2017 வினாவை பார்க்கும் பொழுது 7 மீட்டர் உயரமுள்ள ஒரு செவ்வட்ட உருளையின் கனவளவு 88 மீட்டர் கனமெனின் அதன் அடியின் ஆரையை காண வேண்டும். நான் ஆரம்பத்தில் கனவளவுக்கான சமன்பாட்டை உங்களுக்கு முன்வைத்தேன். எனவே கனவளவின் சமன்பாடானது 5r வர்க்கம் h ஆகும். இங்கு கனவளவு 88 மீட்டர் கனம் 5/22 வழமையாக நாம் பயன்படுத்துவது ஆரை காண வேண்டும். எனவே r வர்க்கம் தர உயரம் 7. நாம் இங்கு 7ஐயும் சுருக்கி விடலாம். எனவே 88 சமன் 22 r வர்க்கம். பெருக்கப்பட்டுள்ள 22ஐ நாம் சமன்பாட்டின் இடதுபுறமாக கொண்டு வந்து பிரிக்கலாம். 82ஐ 22ஆல் பிரிக்கும் பொழுது r வர்க்கம் சமன் 4. எனவே r சமன் வர்க்கமூலம் 4. இதிலிருந்து rன் பெருமானம் 2 மீட்டர் என எழுதி கொள்ளலாம். அடுத்து 2018 8வது வினா 880 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள ஒரு செவ்வகத்தால் இங்கு காட்டப்பட்டுள்ளவர் செவ்வகத்தால் அடியின் ஆரை 14 சென்டிமீட்டராக உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் வலைபரப்பை செப்பமாக மூடுமாறு ஒட்டப்பட்டுள்ளது. இந்த செவ்வகத்தாளினை பயன்படுத்தி நான் ஒரு உருளையின் வலைபரப்பை மூடியிருக்கின்றேன். இதில் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வலைபரப்பு உருளையின் வலைபரப்பானது ஒரு செவ்வக வடிவத்தின் பரப்பளவுக்கு சமமாக காணும். நாம் ஒரு செவ்வக வடிவ தாளினை பயன்படுத்தி ஒரு உருளையை நாம் அமைத்து கொள்ளலாம். எனவே வலை மேற்பரப்பளவின் சமன்பாடு 2πrh ஆரம்பத்தில் நாம் கட்டிருக்கின்றோம். எனவே இங்கு வலை மேற்பரப்பளவிற்கு 880 2 தர 5ற்கு 22/7 6ஐ 14 சென்டிமீட்டர் உயரம் காண வேண்டும். அதனை நாம் h என எழுதி கொள்ளலாம். 7ஐயும் 14ஐயும் சுருக்கும் பொழுது 14னுள் 7கள் 2 முறை 2ஐயும் 22 44. அதை 2ஆல் பெருக்கினால் 880 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் 88 தர h. எனவே hன் பெருமானம் காண்பதற்கு 880ஐ 88ஆல் பிரிப்போமாயின் 10 சென்டிமீட்டர் என்பது இவ் உருளையின் உயரமாகும். 2019 வினாவை நாம் பார்க்கலாம். 2019 7வது வினா ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் அடியின் ஆரை 7 சென்டிமீட்டர் அதன் உயரம் 10. உருளையின் வலை பரப்பளவை காண வேண்டும். எனவே ஃபையின் பெருமானம் 22/7 எனவும் தந்திருக்கிறார்கள். வலை மேற்பரப்பளவின் சமன்பாடு 2πrh. நாம் அதில் பிரதிட்டு சுருக்கலாம். 2 தர 5 22/7 தர 6 7 தர உயரம் 10. 7ஐயும் வெட்டிவிடலாம். 2ஐ 22ஆல் பெருக்கினால் 44 தர 10 440 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். எனவே நாம் 2016 2019 வரையான வினாக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு தொகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2016 2 வினாக்கள். 13வது வினா உருளையின் வலை மேற்பரப்பளவும் 23வது வினா அரியத்தின் கனவளவு காணுதலும் ஆகும். 2017 8வது வினா இடம்பெற்றது. உருளையின் கனவளவு தரப்பட்டு அதிலிருந்து ஆரையை காண.
2018 8வது வினா. இதில் அவதானியுங்கள் 2000 வினா இலக்கங்களை. 2016 13ஆம் வினாவும் 23. 2017 8வது வினா. 2018 8வது வினா. 2017 உருளையின் கனவளவை பயன்படுத்தி ஆரை காணல். 18 உருளையின் வலைபரப்பை பயன்படுத்தி உயரம் காணல். 2019 2016 உள்ளதை போன்று மீண்டும் பழையபடி உருளையின் வலை மேற்பரப்பளவை காணக்கூடிய வினா. ஆரையும் உயரமும் தரப்பட்டு அதிலிருந்து வலை பரப்பளவை காணக்கூடிய வினா. எனவே மாணவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். பகுதி 1A உருளையின் வலைபரப்பளவு கனவளவுடன் தொடர்புபட்ட வினா இடம்பெறும். அதில் ஒன்று வலைபரப்பு காணல் அல்லது கனவளவு காணல், அல்லது அவை தரப்படும் பொழுதோ ஆரை அல்லது உயரம் காணல் வினாக்கள் இடம்பெறும். அதே போன்று முக்கோண குறுக்குவெட்டுடைய அரியத்தை பொறுத்தவரையில் கனவளவு காணும் வினா மாத்திரமே பகுதி 1A இடம்பெறும்.